படம் எடுத்த பிறகு படம் வந்த பிறகு எல்லா இன்புட்டும் ஆடியன்ஸே கொடுப்பாங்க. ட்ரீம் பண்ணியிருக்கலாம், மியூசிக் போட்டுக்கலாம். இன்புட்ன்றது ரொம்ப சுலபம், எல்லாருக்குமே வந்து சிம்பிளாக வந்துடும் வாயிலேருந்து. அதை சித்திக்கு கொண்டு வரது தான் கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ நான் சித்திக்கு கொண்டு வந்த பிறகு நல்லா சூப்பராக இருக்குது, சின்னதாக பண்ணுங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஆடியன்ஸை விட ரொம்ப கம்மியான ரியாக்ஷன் தான் இருக்கும் என் சைட்லேருந்து. முகத்தில் நிறைய பிளேட் வச்சதுக்கப்புறமா ரொம்ப பாசிட்டிவாக மாறிட்டேன் ஆக்சுவலாக. ரியாலிட்டி தெரிஞ்ச பிறகு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணேன். நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம ஒன்றும் பிடிச்சிட்டு பூமியை பிடிச்சிட்டு நிற்க வேணாம், நீ ஃப்ரீயாக விட்டாலும் பூமியில் வச்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு விட்டுரும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி லைட் ஆகிடுச்சு. இப்போ குறும்புன்ற படத்தில் பாரதிராஜா சாரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒருத்தர் கொல்ல போகிறான், அவரை நீ வந்து கொல்ல தானே போகிற எனக்கு தெரியும் அப்படின்ற சீனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாருங்க. அப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. 3 தலைமுறைக்கு சொத்து இருக்கும், எல்லாம் இருக்கும். அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்கார மாதிரி ஓடுவான் பார்த்தீங்களா, அவனை பார்த்தா வருத்தமாக இருக்காண்டி என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு நினைப்பேன் ஆக்சுவலாக. அவன் தான் ரியல் பிச்சைக்காரன். டைட்டில் ப்ராப். விஜயானி சார், தனா அவர்களே, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ. நல்லா இருக்கேன் சார். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த படம். அண்ட் எனக்கு போன வாட்டி நம்ம கடைசியாக வந்து ரோமியோ படத்தப்போ ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி யாருக்கு தான் வேலை பண்ண பிடிக்கும் அப்படின்ட்டு. அது எனக்கு பர்சனலாக ஹிட் ஆச்சு. என்னை விட்டால் நான் அப்படியே இருந்துருவேன் அப்படின்னீங்க. ஸோ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் அன்லிமிட்டட் மணி ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுதான் தெரியல, அந்த நாளை தேடி தான் நான் ஓடிட்டுருக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ நான் என் எளிமையான குடும்பத்துலேருந்து வந்த ஆள் தான். அடையாளம் பெருசாக கிடையாது. எங்கள் அம்மாவோட அதிகபட்ச எதிர்பார்ப்பு வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு சேஃபாக ஒரு சூப்பரண்டென்ட்டு இந்த மாதிரி வேலை செய்யணுன்றது தான் அவங்களுக்கு. அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு கிளர்க்கு, அவங்களோட ஒரு உயர் பதவியில் அவங்கள சத்தம் போட்ட ஆள் அந்த டேபிளில் உட்காந்து என் மகனை வச்சு பார்க்கணுன்றது அவங்க அதிகபட்ச கனவாகவே இருந்துச்சு. ஸோ நமக்கு படிப்பு வரல. ஒரு வேளை படிச்சிருந்தா நான் அந்த வேலைக்கு போயிருந்துருக்கலாம். படிப்பு வரலன்றதுனால வேறு சினிமா தான் வந்து எல்லாருக்குமான ஸ்பேஸை கொடுக்கக்கூடிய இடம் ஆக்சுவலாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து நேராக மியூசிக் போட போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு தெரிலன்ற ரியலைசேஷன் வருது. தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஓட்டம், சர்வைவலுக்கான ஒரு தேடுதல் ஓட்டம் அப்படியே போகுது. அதில் ஒரு வந்து என்னடா காமன் சென்ஸில் ஒன்று தோணுது, மியூசிக்கே பண்ணிகிட்ருக்கோமே, வேறு ஒன்று ட்ரை பண்ணலாமா, இன்னொன்று அது சேஃபாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு தெரியாமல் எடுத்த முயற்சி நடிப்பு. இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் அபாயகரமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நம்மளை சேஃபாக பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு ஓட்டம், இப்படியே ஓட்டமாக கமிட்மெண்ட்டு. இதில் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கடன் ஆகுது. ஸோ அதுக்கான ஒரு ஓட்டம் அப்படின்னு ஓடிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ ஓய்வில் உட்காந்தா நான் என்ன செய்வேன்ற அப்படின்ற விஜயாண்டனி எனக்கே நான் பார்க்க ஆசைப்பட்றேன். நான் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை இது வரைக்குமே. நான் என்னோட ஒவ்வொரு நாளுமே என் தேவை குறித்த ஒரு ஓட்டம். ஓகே ஓகே. உங்கள் தாத்தா வந்து அவர் தமிழில் ஃபஸ்ட்டு நாவல் தமிழ் தாத்தாவோட அப்பா. ஓகே. ஸோ உங்களுக்கு ரைட்டிங்கில் அந்த இன்ட்ரெஸ்ட் என்னைக்காச்சும் வந்துருக்கா? எனக்கு வந்து அவர்னால என் மேலே எனக்கும் ரைட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணுன்ற மாதிரிலாம் வந்ததில்லை. ஆனால் எழுத்து ஆட்டோமேட்டிக்காக வருது எனக்கு. ஜீன் மூலமாக கடத்தப்படுது இல்லையா. அவர் இசையாரும் இருந்தவர். அவரும் ஆக்சுவலாக என்னோட ப்ராப்பர் மியூசிஷியன். ஓகே. நான் கூட கற்றுக்காம மியூசிக் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்து கற்றுக்கிட்டு நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்றதுனால ஏதோ ஜீன் வழியாக கடத்தப்பட்டு அதன் மூலமாக சில விஷயங்கள் நான் பேசுகிறேன், பண்ணுறேன். இதுக்குமே நான் எந்த சிரத்தையும் எடுத்துக்கிட்டு கிடையாது, நானே பண்ணுறேன் எல்லாத்தையுமே. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வருவோம். நீங்கள் சார் இப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோயிக்காக இருப்பார், ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி பேச மாட்டார் பயங்கரமா. தம்பி பயங்கர எக்ஸ்பிரசிவா இல்லையா? இல்லை இந்த அமைதி காத்தல் அப்படின்றது ஒரு மாதிரி இப்படி இருப்பீங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் கதை சொல்லும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் டைம்? கதை சொல்லும் போது அமைதியாக தான் கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தோணிட்டே இருக்காதா கதை சொல்லும் போது இவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு? நம்மளுக்கு அதை நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கதை சொல்கிறது இருக்காது. நம்ம மனசில் ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதையை நம்ம அழகாக நேரேட் பண்ணணும். நம்ம என்ன எடுக்க போகிறோமோ அது மாதிரியே நேரேட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அவங்க ரிசீவர் பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகே. நான் ஃபுல்லாக அந்த கதையை இதுக்கானதுக்கப்புறம் அவங்க சொல்லத்தான் போகிறாங்க, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் என்னன்னு சொல்ல போகிறாங்க. இப்போது நம்மளோட ஒரு ஸ்டோரி டெல்லிங்கிறதே அதுதான். நம்ம படம் எடுக்கிறோம், ஆடியன்ஸ் அதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறாங்க இல்லையா. ஸோ இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. கதை சொல்லும் போதும் அவர் சாயிறாரா, இது பண்ணுறாரா, இண்டஸ்ட் அப்படி முன்னாடி வராரா, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம கான்ஃபிடென்ட்டாக அந்த கதையை நம்ம சொல்லுவோம். அதில் தான் மைண்ட் இருக்கும். அவர் ஏதாவது சொன்னாரா, எனக்கு இந்த கதையில் இது பிடிச்சிருக்கு அதனால நான் சூஸ் பண்ணுறேன், இந்த விஷயம் நல்லா இருக்கு அப்படின்ற அவர் சொல்லி முடிச்சுக்கப்போ இது நல்லா இருக்கு, இதாக இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் இது மாதிரி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே தொட வேணாம், ரொம்ப நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, இதை மாற்ற முடியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணும். ஓகே ஓகே. என்ன மாதிரி இன்புட்ஸ் இருந்துச்சு?
இன்புட்லாம் இல்லை ஆக்சுவலி. நம்ம வந்து படம் எடுத்த பிறகு, படம் வந்த பிறகு எல்லா இன்புட்டும் ஆடியன்ஸே கொடுப்பாங்க. ட்ரீம் பண்ணியிருக்கலாம், மியூசிக் Correct, போட்டுருக்கலாம். yeah. இன்புட்ன்றது ரொம்ப சுலபம், எல்லாருக்குமே வந்து சிம்பிளாக வந்துடும் வாயிலேருந்து. அதை சித்திக்கு கொண்டு வரது தான் கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ நான் சித்திக்கு கொண்டு வந்த பிறகு நல்லா சூப்பராக இருக்குது, சின்னதாக பண்ணுங்கன்னு ஒரு சின்ன ஒரு ஆடியன்ஸை விட ரொம்ப கம்மியான ரியாக்ஷன் தான் இருக்கும் என் சைட்லேருந்து. ஓவராலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். ஆனால் ஒருவேளை நான் வந்து அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருந்தேன்னா அதில் வர வார்த்தைகள் என்ன போடலாம், என்ன டியூன் பண்ணலாம், இந்த டியூன் வச்சுக்கலாமே வேண்டாமே, எடிட்டராக இருந்தேன்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ணுவேன் தவிர்த்து வெறும் ஆக்டருக்கு எந்த இன்புட்டுமே இருக்காது. ஜஸ்ட் நல்லா இருக்கு போயிடுறது தான் பெட்டர். இப்போ நீங்கள் வந்து நிறைய திரைத்துறையிலே வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஓகே தெளிவான கமர்ஷியல் மூவிஸ் இந்த படம் ஓடுமான்னு பார்த்து அந்த நம்பி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் உங்கள் கதை செலெக்ஷன் இல்லை, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரோமியோவில் எடிட்டிங் பண்ணீங்க, லிரிக்ஸ் கூட எழுதுனீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம இன்னைக்கு ஆக்டிங் மட்டும் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லாமல் அப்படிப்படி இப்போ நான் கொலை, ரத்தம், மழை பிடிக்காத மனிதன் 3 படத்துலையுமே நான் வந்து ஒன்லி ஆக்டிங் மட்டும் தான் பண்ணேன். அது அக்னிச்சிறகுகள், சில படங்கள் அப்படி பண்ணுறேன். வெளிப்படங்கள் போயிட்ட போது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் செய்யலாம். ஓகே, வெளி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அது செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதில் வந்து ஒன்லி வந்து இந்த படத்துலேயே கூட எடிட்டிங் மியூசிக்கும் நான் பண்ணல, ஃபுல்லாக தானே. நீங்கள் எல்லா படத்துலையும் எல்லாமே பண்ணுறீங்கன்னு சொல்ல வரல, பட் உங்களுக்கு இந்த டக்குன்னு எப்படி உங்களுக்கு தோணுது எடிட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இது நம்ம பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தோணுது? இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல, அது என் வேலை. இப்போ நீங்கள் என்ன மீட் பண்ணணும், இன்டர்வியூ இருக்குன்னா நீ கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து எனக்கு தூரம் வந்தால் ஆகும் இல்லையா? அது மாதிரி வேலை கொடுத்த சில விஷயங்களில் நான் சொந்தமாக தயாரிக்கும் போது இந்த விஷயம் நான் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில முடிவுகள் எடுப்பேன். ஓகே, அது காலத்தில் அதாவது இந்த டைமில் இது தேவைப்பட்டது, அதனால் நான் பண்ணுறேன். நான் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவேன் ஒர்க் பண்ணும்போது. ஓகே, அது வந்து எடிட்டிங்கில் வெளியே இல்லைன்றதுனால சரி நம்மளே பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். இப்போ வந்து என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஹிட்லர் 22 ரிலீஸ் ஆகும், இது ஹிட் ஆகுன்றது மட்டும் தான் இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொடக்ஷனில் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது, அந்த ஃபோக்கஸில் இருக்குது. அடுத்து சம்மர் இருக்குது. இந்த ஒரு சம்மருக்கு அப்புறமா நான் வேறு ஆக்சுவலாக ஓகே சம்மருக்கு அப்புறமா நான் கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு பெரிய லாங் கேப் எடுக்க போகிறேன். ஸ்டடீஸ்க்காக கேப் எடுத்துகிட்டு படிச்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுத்தேன். என்ன சார் படிக்க போகிறீங்க? இருக்குப்பா நமக்கு. இல்லை பரவாயில்ல, சொல். நிறைய டெக்னிக் ஃபில்ம் மேக்கிங், ஃபிலிம் ரிலேட்டடாக தான். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே, கம்மிங் பேக் டு ஹிட்லர் அகேன். இப்போ ஹிட்லரோட கதை வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லையா? ஸோ நீங்கள் எழுதும்போது வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் டு யூ? இந்த ஐடியா இதுலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை அவ்வளோ டக்குன்னு சொல்ல முடியாது, 2-3 ஐடியாஸ் இருக்கும். ஓகே, ஒரு சம்பவம் பார்த்துருப்போம், அந்த மனசில் என்னென்ன இருக்கும், இன்னொரு விஷயங்கள் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒன்று, இது எல்லாமே கனெக்ட் ஆகும். நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுனா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ஐடியா மட்டும் பிடிச்சிட்டு அதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பண்ண முடியும். 4-5 ஐடியாக்களுக்கும் அதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும், இது பண்ண முடியும், அது அப்படின்னு சேர்ந்த ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அப்படி எந்த இதில் ஆரம்பிச்சதெல்லாம் எனக்கு இல்லை எப்படி நீங்கள் சீனாக யோசிப்பீங்களா? இந்த 2 சீனை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா? இல்லை யூ ஹாவ் அன் ஐடியா அபவுட் சம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, சரி இதுலேருந்து நம்ம ஒரு கதை எழுதுவோம் அப்படி யோசிப்பீங்களா? சீனா வருமா உங்களுக்கு, இல்லை கதையா எழுதி? சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். நான் ஒரு இன்சிடென்ட் பார்க்குறேன், ஓகேங்களா? அதை பார்க்கும்போது ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறாரு, ஒரு பஸ் வருது, இடிக்க போது அவர் தப்பிச்சிடறாரு. இதை நான் கண்ணால் பார்த்துறேன். இது எனக்கு என்ன எவ்வளவோ வீடியோஸ் என்ன தான் பார்த்தாலும் நம்ம நேரில் பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஷாக் கொடுக்கும் நமக்கு. ஐயோ அப்படியுமோ மிஸ் ஆகிடாரு. ஸோ இது நம்ம மனசில் மற்ற எல்லாத்தையும் விட, நம்ம பார்த்த பெரிய ஆக்சிடெண்ட்டை விட இது நம்மளுக்குள்ள மனசில் நம்ம பதியும். இப்போது இது திரும்ப வரும்போது இதை வச்சு நான் ஒரு கதை பண்ணலாமே, இவன் யார், அந்த பஸ் டிரைவர் யார், இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும், இவன் தட்டியிருந்தால் என்ன ஆகும், சம்திங் இப்படி நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வேலை. ஓகே, ஸோ அவன் போனவன் அடிபட்டிருந்தேன், நம்ம ஃபேமிலி இப்படி ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். நம்மள அறியாமல் அது வரும் நமக்கு. நீங்கள் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது ஏதோ ஒன்று நம்ம ரேண்டமாக யோசிச்சுட்டே இருப்போம். யோசிக்காமல் இருக்கவே முடியாது நம்மளை. அப்படி யோசிக்கும் போது ஏதோ ஒன்று டக்குன்னு கிளிக் ஆகும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் ஆகும். நடந்து போகிறவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டிங் சான்ஸ் தேடிட்டு இருக்கான், இதை கிளாஸ் பண்ணி இப்படி என்ன வேணா 12B மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஒரு கதை ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஷாக் கொடுக்கும், ஒரு சின்னதான், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுலேருந்து பண்ணும்போது அதில் மேலே சரி இந்த கதையை என்ன சொல்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது, எந்த ஊரில் ஆரம்பிக்கிறது, இவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், இவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் என்னவா இருக்கும். ஸோ இப்படி நம்ம யோசிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம வேற இடங்களில் பார்த்த விஷயங்கள்லாம் இதில் நம்ம கொண்டு வந்து இந்த பாக்ஸ்குள்ளே போட ஆரம்பிப்போம். ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ எது உங்களை இம்பாக்ட் பண்ணுதோ, ஏதோ ஒரு மெமரி, நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் ஒரு ஒன்று நீங்கள் லைஃப்பில் இம்பாக்ட் ஆகாமல் இல்லை படிச்சு கூட ஆகலாம், எப்படி வேணாலும் அதுலேருந்து தான் நீங்கள் ஒன்று உருவாக்க முடியும்.
முழுசாக நம்ம தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மைண்டு யோசிக்கிறது எல்லாமே வந்து ஆல்ரெடி இதோட கம்பேர் பண்ணி தான் நம்ம மைண்டு யோசிக்கும். ஓகே. இப்போ அப்படி வச்சு பார்த்தா, இப்போ இந்த படத்துல வந்து லைக் இந்த ஒரு இன்சிடென்ட் என்ன பாதிச்சுது, அதுதான் ஹிட்லரா மாறுச்சு அப்படின்னு நீங்க எதாவது சொல்ல முடியுமா? அதை சொல்லிட்டு நான் டக்குன்னு கதை வந்துருமா? கதை வந்துடும். சரி 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 சரி. இப்போ டைட்டில்கே வருமே, நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க, இந்த ஹிட்லர்ன்ற பேர் வந்து படத்துல எங்கேயுமே வராது. ஹிட்லர் வந்து சர்வாதிகாரத்தை குறிக்கிற ஒரு அடையாளமா மட்டும்தான் அடையாளம் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைட்டில் வைக்கும்போது ஏதாச்சும் ஒரு 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 ஹெசிடேஷன் இருந்துச்சா? பிகாஸ் ஏன்னா யூஸ்வலி டைட்டில் வைக்கும்போது வந்து ஹீரோட பேர் வைப்பாங்க, இல்லைனா படம் எதை புஷ் பண்ணுதோ எந்த ஐடியாலஜி அதை தான் பேராக வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிட்லர் வந்து இவங்க மிஸ்இன்டர்பிரட் பண்ணிடுவாங்க ஆடியன்ஸு அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சா? இல்லை, அப்படி எதுவும் தோணல. ஹிட்லர் டைட்டில் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷமா? ஃபர்ஸ்ட் நான் சர்வாதிகாரம் அப்படின்னு வச்சு நம்ம ஒர்க்கிங் டைட்டிலாக வச்சுப்போம். ஒரு ஸ்கிரிப்டை எழுதும் போது சர்வாதிகாரம்னு வைக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கன்வென்ஷனலாக இருக்கும், கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். அதை பஞ்சாக கொடுக்குற மாதிரி ஒரு டைட்டில் என்னன்னு யோசிப்போம். அப்படி ஹிட்லர் டக்குன்னு வரும்போது ஓகே, அந்த ஒரு வார்த்தையில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட முடியும். ஓகே. ஒரு அடக்குமுறையை சொல்ல முடியும், ஒரு சர்வாதிகாரத்தை சொல்ல முடியும், ஒரு அரசியலை சொல்ல முடியும். இவ்வளோ நிறைய விஷயங்கள் அந்த ஒரு வார்த்தையில் சொல்ல முடிஞ்சுன்னா அது பெஸ்ட் டைட்டில். ஸோ அப்படி வந்த ஒரு டைட்டில் கூட வச்சுக்கலாம். அப்புறம் அதில் வந்து இந்த படத்தில் யார் ஹிட்லர், ஹீரோவா, இவர் ஹிட்லரா, அவர் ஹிட்லர், எப்படி வேணாலும் நம்ம படத்துக்குள்ளே போகும்போது அதை நம்ம நீங்கள் சொல்கிறது வச்சு பார்த்தா இப்போ உங்கள் கேரக்டரில் கிரே ஷேட் ஏதாச்சும் இருக்கா சார்? இப்போ இல்லை, கெட்டவனுக்கு நான் கெட்டவன் தானே. அப்படின்னு கெட்டவன் தான். கெட்டவன் தான். கெட்டவனுக்கு கெட்டவனுக்கு கண்டிப்பாக ஹீரோ வந்து எல்லா படத்துலையும் கெட்டவன் தான். கெட்டவனுக்கு நம்மளுக்கு பிடிக்காது, அவனுக்கு நான் ஹிட்லர் தான். ஓகே ஓகே. கொஞ்சம் படத்துலேருந்து விலகி ஒரு கொஸ்டின். இப்போ நீங்கள் பிச்சைக்காரன் 2 படம் பண்ணும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா? ஸோ அது உங்களை எப்படி பாதிச்சுது? அது ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறம் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரியும் தெரியல. ரொம்ப பாசிட்டிவ் ஆக்கி விட்டுருச்சு. முகத்தில் நிறைய பிளேட் வச்சதுக்கப்புறமா ரொம்ப பாசிட்டிவாக மாறிட்டேன். ஆக்சுவலாக நீங்களே பார்த்துருப்பீங்களே, பிஃபோர் பிச்சைக்காரன் நிறைய நான் பேச மாட்டேன். ஆமாம். ரொம்ப அமைதியாக இருப்பேன், டல்லாக இருப்பேன். இப்போ அடி வாங்க அப்படியே கொஞ்சம் ஹாப்பினஸ் வருது உள்ளேருந்து. ரியாலிட்டி தெரிஞ்ச பிறகு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம ஒன்றும் பிடிச்சிட்டு பூமியை பிடிச்சிட்டு நிற்க வேணாம். நீ ஃப்ரீயாக விட்டாலும் பூமி உங்களை வச்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு விட்டுரும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி லைட் ஆயிடுச்சு. நம்ம பிடிச்சிட்டு நிற்கிறோம் இல்லையா, நிறைய விஷயங்களை, நிறைய வேல்யூஸை, நிறைய பிடிவாதங்களை, நிறைய ஈகோஸை, நிறைய விஷயங்களை எல்லாம் பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக அதை விட்டுட்டேன், லைட்டாக இருக்குது. நைஸ் நைஸ். போஸ்ட் ஆக்சிடெண்ட் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இன்னும் பண்ணுறேன், நார்மலாக தான் பண்ணுறேன். இப்போ கூட ஏதோ ஒரு பண்ணினேன், மழை பிடிக்காத மனிதன் ஆக்ஷன் இருக்கும், அதுக்கு ரோப்பு தொங்கினேன். இப்போ கூட ரீசெண்டாக இப்போ அருண் பிரபு புருஷோத்தமன் படம் வந்து ஷூட் போயிட்டுருக்கு. அந்த படத்தில் வந்து ஆக்சிடென்ட் சீன்ஸு 4 தடவை திருப்பி ரோப்பில் கட்டி தூக்கி போடுறாங்க. பண்ண தான் செய்கிறேன். ஆக்சுவலாக அதை போஸ்ட்டு பயம் அது மாதிரிலாம் இது வரல. இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் படை வீரன் படத்தில் வந்து பாரதி ராஜா அவர்களோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் வானம் கொட்டனில் வந்து பாலாஜி சக்திவேல், அப்புறம் இதில் வந்து கௌதம் மேனன். ஸோ டேரக்டர்ஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களே, லைக் அதுலேருந்து எதாவது கற்றுக்கிட்டீங்களா, இல்லை இஸ் தேர் அ கான்ஷியஸ் டெசிஷன் டு ஒர்க் வித் டேரக்டர்ஸ்? கற்றுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. இது இல்லை, ஆக்சுவலாக அவங்க எல்லாமே ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். குரங்கு பொம்மையில் படைவீரன் பார்க்கலன்றதால சொல்கிறேன். குரங்கு பொம்மைன்ற படத்தில் பாரதிராஜா சாரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த படம் பார்த்துட்டிங்களா? குரங்கு பொம்மையில் வந்து ஒருத்தர் கொல்ல போகிறான், அவரை நீ வந்து கொல்ல தானே போகிற எனக்கு தெரியும் அப்படின்ற சீனில் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் பாருங்க, அப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. அடுத்தது இவர் பாலாஜி சக்திவேல் சாரோட பர்ஃபார்மன்ஸு. இந்த பெரியப்பாவா வானம் கொட்டும் படத்தை அவரை தவிர்த்து வேறு யாரும் பெஸ்ட்டாக கேரி பண்ண முடியுமா எனக்கு உண்மையிலே தெரியல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கௌதமன் அவரோட பிளேஸ்மெண்ட்டில் வந்து அவரோட ஜஸ்டிஃபிகேஷன், அந்த நீட் பர்ஃபார்மன்ஸு, ஒரு அதிகாரியோட தோரணை, குவாலிட்டி, அதெல்லாம் வந்து யாரும் பண்ண முடியுமா தெரியல. இவர் சூஸ் பண்ணதெல்லாம் பெஸ்ட் ஆக்டர்ஸை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அவங்க டேரக்டர்ஸாக இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஐம் கெஸ்ஸிங் கௌதம் மேனன் அவர்கள் வந்து இதில் போலீஸாக இஸ் பிளேயிங் கேரக்டர் அப்படின்ட்டு அவர் நிறைய போலீஸாக நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இட்ரேஷன். ஸோ இதில் இல்லை, இதுவே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தானே. இவ்வளோ பெரிய இருக்கும்போது திரும்ப நான் அதை காஸ்ட் பண்ணுறேன்னா நான் இப்போ இன்னும் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், இன்னும் அதுலேருந்து தனிச்சு அவரை கொண்டு வரணும். ஸோ அது சேலஞ்சாக இருந்ததை விட ரொம்ப படம் முடியும் போது பார்க்கும்போது ரொம்ப 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 நல்லா வந்தது. அவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு இன்டெலிஜென்ஸ், அவருக்குனே இருக்க ஒரு தனித்துவமான சில பாடி லாங்குவேஜஸ், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வரைக்கும் கௌதம் மேனன் சார் அந்தளவுக்கு வேறு யாரும் யூஸ் பண்ணலையோ அப்படின்னு நானே சந்தோஷப்பட்டேன். ஓகே. அவர் கேரக்டரைசேஷனில் நீங்கள் லைக் எதாவது புதுமை காமிக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் மெனக்கடல்? புதுமை காமிக்கணும்னு மெனக்கடலாம் வேணாம், புதுமை காமிக்கணும்னு மெனக்கட வேணாம். ஆனால் நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டரும் விற்கும். ஐ ஹாவ் டு செல். நான் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு விற்கணும்.
ஒரு ஹீரோவை முதல்ல வைக்கணும், ஆடியன்ஸ்க்கு அவரை பிடிக்க வைக்கணும். நான் கொண்டு வர ஒவ்வொரு கேரக்டர்ஸையுமே நீங்கள் ஆடியன்ஸ் பிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு தனித்துவத்தை நான் கொடுக்கணும், அவங்களோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும், முக்கியமாக அவங்க கதையில் அவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்கன்றது எனக்கு முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக வரும். ஓகே ஓகே சார், நீங்கள் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நான் வந்து ஜானர்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த ஜானரான கதை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன் பிளே ஓகே. ஸோ அதை நீங்கள் எலாபரேட் பண்ண முடியுமா? ஒரு படத்தில் நீங்கள் என்ன கவனிப்பீங்க அப்படின்ட்டு? இப்போ ஆடியன்ஸ் தானே நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன கவனிப்பீங்கன்னா, படம் ஃபஸ்ட் ஃப்ரேம் வந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் என்ன போகுது, எப்படி என்கேஜாக வச்சுருக்குது உங்களுக்கு, இந்த பார்ப்பீங்க. அவ்வளோதான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ கதை கேட்கும்போது நான் வந்து 2.5 hours கேட்கணும், கேட்க முடியணும். பாதியிலே போதும் பாரு முடிவு பண்ணிட்டேன்னா போதும் தான் படம். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி காமெடி அண்ட் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ்லாம் நான் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஃபேமிலியிலுமே சொல்கிறாங்க, ஒரு ஸ்டிஃபாக த்ரில்லர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணேன், மாற்றி வந்து ரோமியோவில் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. இவர் படத்துலையுமே வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் லூஸாக தான் இருப்பேன், பாடி ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், லூஸாக பண்ணியிருக்கேன், ஓப்பனாக பேசியிருக்கேன், ரொம்ப அமுக்கி பேசுவேன், சர்க்கிளாக பேசுவேன், கொஞ்சம் ஓப்பனாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவேன். சரி, நீங்கள் இந்த மாதிரி ரோல்ஸ் நான் பண்ணவே மாட்டேன், லைக் என் படத்தில் வந்தால் இந்தந்த விஷயங்கள் தான் ரசிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணதில் ஏதாச்சும் இருக்கா? கதை தான் மோஸ்ட்லி. இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் எதுவும்? வில்லனாக நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, பண்ண எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை. ஓகே ஓகே. ஆனால் பண்ணுவீங்களா? தெரியல, எனக்கு நான் வில்லனாக பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. சார், நீங்கள் இவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வந்து நீங்கள் ஏன் இவரை அந்த படத்துக்கு சூஸ் பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படி சொன்னார்? அண்ட் இல்லை அப்படி இல்லை, நான் வந்து விஜய் சாரை மீட் பண்ணும்போது நல்ல கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். ஓகே, எனக்கு கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்கல, நல்ல கதை இருக்கா அப்படின்னாரு. இருக்குன்னு, அதுக்கு நான் பொருந்துவேனா அப்படின்னு கேட்டேன். ஓகே, அதுவே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அது வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் டைரக்டர், நான் உங்களை மாடிஃபை பண்ணணும், உங்கள்கிட்ட அந்த பேசிக்காக நீங்கள் ஒரு ஆக்டராக இருந்தால் நான் அந்த கேரக்டருக்குள்ளே உங்களை கொண்டு வரணும், உங்களை அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் நான். ஸோ அது என்னோட சேலஞ்ச். ஸோ நீங்கள் வாங்க, நம்ம பண்ணுவோம், இது செட் ஆகும், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வாங்க அப்படின்னு நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு ஏன் சார் இப்போ ஃபஸ்ட்டு கேட்கும்போது உங்களுக்கு தோணுச்சா இது நம்ம செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்? இல்லை, வழக்கமாக என்கிட்ட வரது எல்லாமே த்ரில்லர்ஸ், ஆக்ஷனு, சீரியஸான ரோல்ஸ் வரும்போது இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக லைட்டு, ரொம்ப ஜோவியலாக அந்த பொண்ணுகிட்ட பழகிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக ரோல் பண்ணியிருந்தாரு. எதை பேஸ் பண்ணி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. ஓகே, அப்புறம் வந்து அவர் கொடுத்த நம்பிக்கையில் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். சரி சரி சரி. ஓகே, ஸோ உங்ககிட்ட ஒரு ஃபைனல் கொஸ்டின். இப்போ நீங்கள் வந்து கடைசியாக பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் எதுவுமே பிடிச்சி பண்ணுறதில்ல, இப்போ நான் எடிட்டிங் பண்ணுறேன், லிரிக்ஸ் எழுதுறேன் அப்படின்னா ஆசைப்பட்டு பண்ணுறதில்ல, தேவைக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ நீங்கள் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பிடிச்சி பண்ணாதான் அந்த வேலையை நம்ம ஈடுபாடோட பண்ணுவோம், அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நிறைய பேர் 9 to 5 ஜாப்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பிடிச்ச வேலைக்கு நான் போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு போகிறது. பட் நீங்கள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறதுனால நான் கேட்குறேன். ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறது? இது ஒன்று இப்படி புரிய வைக்கிறேன். சின்ன வீட்டில் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கும் இல்லையா, 8 வயசு குழந்தை, அப்போ நான் பைக் ஓட்டுறேன் ஃப்ரெண்டில் உட்காந்து பிடிக்கும், அதுக்கு ரொம்ப பைக் ஓட்ட கொடுக்க முடியுமா? முடியாது. ஆட்டோக்காரர் திலைக்கு வெயிலில் சுற்றிட்டே இருக்காரு, காலிலேருந்து ஈவினிங் வரையும் ஆட்டோ ஓட்டாரு, பொறுப்பாக பல பயணிகள் போய் சேர்க்குறாரு, இறக்குறாரு, எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணதில்லை. அவர்கிட்ட போய் வெயிலில் ஆட்டோ ஓட்டுறதை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவார்? சம்மர் டைமில். அதே மாதிரி சமையல்காரர், ஊரே வந்து இந்த கல்யாணத்தோட விருந்தை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர், என்ன அதிரசம், என்ன ஜாங்கிரி, என்ன சாம்பார், என்ன பிரியாணி, வா அப்படின்வாங்க. ஆனால் அந்த ஆள் காலை 2 o'clock எழுந்துச்சு கடையில் வாங்கி எல்லாத்தையும் நறுக்கி போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியானத்துக்கும் விறுவிறுத்து கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாரு. எப்படி சார் இந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணிங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? உங்களுக்காக பண்ணேன்னு சொல்லுவார் இல்லையா. ஆனால் அவள் பண்ணுவார் அந்த வேலையை. ஒரு அம்மா தன் பிள்ளையை வளர்க்கும் போது பால் ஊட்டி சீராட்டி வளர்க்குறதுலாம் ஹாப்பினஸ் கொடுக்குமா? அந்த பிள்ளைக்கு ஹாப்பினஸ் கொடுக்குன்றதுக்காக பண்ணுவாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் அது வேலையாக பண்ணுவாங்க, பொறுப்பாக பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஓவர் த டைம் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ எனக்கு கைக்கு வந்துருச்சு, பழக்கப்பட்டுருச்சு. இந்த எடிட்டிங்கும் சரி, இந்த மியூசிக் டைரக்ஷனும் சரி, இந்த ஆக்டிங்கும் சரி தொழிலாகிடுச்சு. உங்களுக்கு உங்கள் தொழில், எனக்கு என்னோட தொழில்னும் போது தேங்க்யூ, வாவ் இன்னைக்கு காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிறோம், வாவ் இந்த சீனை பண்ண போகிறோன்னு எவ்வளோ தான் வாவ் சொல்ல முடியும்? அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது. சொன்னால் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ உண்மைன்னு தெரியல. நான் வந்து ஒர்க்காக பண்ணுறேன், ஆனால் சின்சியராக பண்ணுவேன். அந்த வேலைக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா, வாவ் சொல்லிட்டு போகிறீங்களா, சாதாரணமாக போகிறீங்களா? இது ஒரு வேலை, இதை நீங்கள் பண்ணி ஆகணும், அதை பொறுப்பாக பண்ணுவீங்க. ஆனால் மைண்டில் வந்து இப்போ ஏன்னா ஒரு வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது, இப்போ ஒரு 20-30 வயசில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன தோணுன்னா,
பிடிச்ச வேலை பண்ணணும் அப்படின்னு மைண்ட் பிடிச்ச வேலைன்னு ஒன்றுமே இல்லை. எந்த பிடிச்ச வேலையுமே பழசாயிரும் உங்களுக்கு. ஓகே. பிடிச்ச வேலை வந்த உடனே பழசாயிரும். அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்தா போதும்னு நினைப்பீங்க. அந்த பொண்ணு உங்களை நம்பி வந்துடும். ஒரு வருஷம் கழிச்சு ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்குற அளவுக்கு நீங்கள் வேலையை சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்டா மேரேஜ் முன்னாடி இவ்வளோ பேசினீடா நான் உட்கார வச்சு, இப்போ ஏன் பேச மாட்டேங்க? உங்களுக்கு கமிட்மெண்ட் வேறு இருக்கும். ஸோ பிடிச்சதுன்னு லைஃப்பில் எதுவுமே இல்லை, மாறிக்கிட்டே இருக்கும், மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். ஓகே. ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும், எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், எதுவுமே பெர்மனெண்ட் இல்லை. அதுதான் எனக்கு இன்னும் மேபி அது மெச்சூரிட்டியால ஏஜான்னு தெரியல, எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? அப்படி ஆயிட்டீங்கன்னா அதுவுமே ஒரு வருஷத்துல பிடிக்காது உங்களுக்கு. பட் அப்ப எதை நோக்கி தான் சார் ஓடுறது? இப்ப நம்ம வந்து ஆசையே இல்லாம இருந்துட்டோம். ஏன் ஓடுறீங்க? அதான் இப்பவே நின்றுங்க. இல்ல இப்ப ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை, உங்களுக்கு தேவைக்கு தான் பண்ணணும் வேலையை. உங்களுக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு நிக்க முடிஞ்சா நில்லுங்க, நிக்க முடியாது அடுத்த மாதம் சம்பளம் இருந்தால் தான் அம்மா அப்பாவை கவனிச்சிக்க முடியும், தேவை இருந்தால் நீங்கள் ஓடுங்க. தேவைக்கு தான் எல்லாமே. ஓகே ஓகே. சிலர் வந்து தேவையெல்லாம் 3 தலைமுறைக்கு சொத்து இருக்கும், எல்லாம் இருக்கும். அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்கார மாதிரி ஓடுவான் பார்த்தீங்களா? அவனை பார்த்தா வருத்தமாக இருக்கும். டேய் ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு நினைப்பேன். ஆக்சுவலாக எல்லாம் அவன்கிட்ட இருக்கும். அவன் அர்த்தம் பணத்தை பிடிங்கி சாப்பிடணும்னு ஒரு நோக்கத்திலேயே அலைவான். அவன் தான் ரியல் பிச்சைக்காரன். டைட்டில் ட்ராப். நைஸ். இப்போ கம்மிங் பேக் டு ஹிட்லர் அகேன், இப்போ நீங்கள் இந்த படத்துடைய விஷுவல் கிராமர் ரொம்ப டிஃபைன்டாகவும் ரொம்ப ஏஸ்தட்டிக்காகவும் இருந்துச்சு டீசர் பார்த்ததுலேருந்து. அண்ட் இதுக்காக நீங்கள் எதாவது ரெஃபரன்ஸ் எதாவது எடுத்தீங்களா? லைக் ஹவு டிட் யூ டிசைன் திஸ் லுக் ஆஃப் த ஃபிலிம்? இல்லை, நம்ம ரெஃபரன்ஸ் தனியாக எடுக்கணும்னா எடுக்கலாம். நிறைய பேர் எடுத்து பண்ணுவாங்க, இந்த டோனுக்கு இப்படி பண்ணலாம், இது பண்ணலான்னு நிறைய ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஆனால் பட் எனக்கு அதை விட நான் வந்து ஒரு கதை எழுதும் போது எனக்குள்ள ஒரு விஷுவல் இருக்கும். இதை இந்த லொக்கேஷனில் எடுக்கணும், அது இந்த மாதிரி இருக்கணும், ஒரு ட்ரை லேண்டில் இருக்கணும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. மேபி நான் வேறு படங்கள் பார்த்து அதன் மூலம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். அது எனக்கே தெரியாது. ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணலான்னா நான் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுறதில்ல. மேபி அந்த ரெஃபரன்ஸ் எங்கேயோ பார்த்து எனக்குள்ளே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நான் பண்ணுறேன். ஸோ அது வந்து நானே யோசிச்சேன்னு சொல்ல முடியாது. ஸ்டோரி போர்ட்லாம் பண்ணுவீங்களா? ஸ்டோரி போர்ட் பண்ணி எழுதுவீங்க? ஸ்டோரி போர்ட்லாம். ஓகே ஓகே. ஜஸ்ட் ஸோ இப்போ ஒரு சீன் பண்ணுறோன்னா அந்த ஸ்பாட்டில் போயிட்டு தான் ஸ்டேஜிங்கே பண்ணும். ஓகே ஓகே. அங்கே போகிறோம், நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், எழுதும் போது நம்மளுக்கு அந்த சீன் இது வரும். அங்கே போகும்போது இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும் நம்ம. ஓகே. நீங்கள் நானும் பேசுகிறது ஒரு சீன்னா இப்படி உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அது போர் அடிச்சிடும். அங்கே கேமரா வச்சோம், 2 மாஸ்டர் ஷாட்டு ஷோல்டரில் வச்சுட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் அது வருதுன்னா அது போரிங். அது ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத எதை யூஸ் பண்ண முடியும், இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா இதை எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். நான் எந்திரிக்கிறேன், அங்கே போகிறேன், அதை எடுக்கிறேன், நீங்கள் வரீங்க கட்ஸில், இதில் இப்படி ஸ்டேஜிங்லாம் அங்கே போய் டெவலப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. நான் அப்படி தான் பழகிருக்கேன். ஏன்னா என்னோட மாஸ்டர், என்னோட பாஸ் வந்து அப்படி தான். அவர் ஸ்டோரி போர்ட்லாம் பண்ணி நான் இது பண்ணதே இல்லை. அவர் அங்கே போய் தான் நிறைய யோசிப்பார். ஸோ அங்கே போய் தான் இது பண்ணுவார். ஸோ அவரை பார்த்து கற்றுக்கிட்டதுனால நான் முன்னாடி ஸ்டோரி போர்டு பழகினது. மணிரத்னம் சார் சொல்கிறீங்க? ஓகே. ஐ தாட் அவர் ஸ்டோரி போர்ட் பண்ணுவார் தான் கேள்விப்பட்டேன். அது வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டெடுக்கு, அது ஆக்ஷன் மாஸ்டருக்காக அது நம்ம பண்ணுவோம். ஓகே ஓகே. அது வந்து என்ன கேமரா வேணும், என்ன லென்ஸில் போட்டு இது பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டேஜிங்கெல்லாம் வந்து ஒரு ட்ராமா, மணி சார் வந்து பெரிய ஆக்ஷன் படம் பண்ணல, நிறைய ட்ராமாஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான், அதுக்கெல்லாம் ஸ்டோரி போர்ட் பண்ண மாட்டார் சார். இப்போ நம்ம டிசைர் பற்றி பேசணும், அதுக்கு ஃப்ளிப் சைட் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ் பற்றி பேசணும். அப்படின்னா இப்போ மழை பிடிக்காத மனிதன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது மிக்ஸ் டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைட்டில் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் கான்ட்ரவர்சி கூட வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? லைக் இயக்குனர் வேற, அவர் தான் அதில் இந்த படத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டாருன்னு சொல்லணும். அப்புறம் அந்த கான்ட்ரவர்சி ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன் சொல்லியிருந்தீங்க? அந்த பொறுப்பு இல்லைன்றத விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பண்ணுறது சரியில்லை, டைரக்டர் தான் முடிவு பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே. அப்படி ஒருத்தர் பண்ணதுனால அது நான் பண்ணேன்ற ஒரு விஷயத்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுனால அது நான் இல்லைன்றதுக்கான வெளிப்படையான விளக்கத்தை ஒன்று கொடுத்தேன் ஆக்சுவலாக. மற்றபடி இப்போ சலீம் 2க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வரும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ.